புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து கடை மீது மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கமான அண்ணா தொழிற்சங்கம், BMS, CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஊதிய உயர்வு, அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் தமிழக அரசு, தொமுச, INTUC சங்கங்களை முன்னிறுத்தி மேலும் தற்காலிக பணியாளர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் 50% கீழே பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு பேன்சி கடையை தற்காலிகமாக அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் இடித்து விபத்துக்குள்ளாக்கியுள்ளார். இதில் கடையில் உள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் நடத்துனர் கடை ஊழியர் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தற்காலிக ஊழியரை வைத்து அரசு பேருந்து ஓட்டுவதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அலட்சியமாக பதிலளித்த நடத்துனர் மேலும் பார்த்துக் கொள்ளலாம், வேறு என்ன செய்ய முடியும் என பேசி பேருந்து இயக்கி சென்றுள்ளார். இந்த ஆடியோ தற்போது வைரலாகி உள்ள நிலையில் தற்காலிக பணியாளர்கள் அரசு பேருந்தை சாலையில் இயக்கும் போது விபத்துக்குள் ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறுவதோடு ஏற்கனவே சேதமடைந்த பேருந்துகளை இயக்குவதால் பெரும் விபத்து ஏற்படும் எனவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.